ராதே கிருஷ்ணா. ஆச்சரியமான ஸ்ரீவில்லிபுத்தூர். இது முழுக்கவே திருப்பாவை பிரகாரம் விமானம். இங்க பார்த்தீங்கன்னா அழகா ஜோரா மார்கழி திங்கள் ஆரம்பிச்சு ஒவ்வொரு பாசுரமா, 2வது பாசுரம் பார்க்கடல் பையத்து என்ற பரமநடி பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் அழகா ஆழிமழை கண்ணா மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை புல்லும் சிலம்பினகான். ஒவ்வொரு பாசமும் அப்படியே அங்க இருக்கு. கீழ்வானம் வெள்ளம் எருமை சிறுவீடு மைவான் அழகா தூமணி மாடத்து சுற்று நடக்கு. எப்படி எல்லா பாசுரங்களுமாகவே இங்க சிற்பங்களா இருக்கு. ஜோரா நரசிம்மர் அவ்வளவு அழகா ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கார். லட்சுமி நரசிம்மர், கீழே நரசிம்மர். இந்த பக்கத்துல அழகா பகவான் மாதிரி ஒரு கோபாலன், இங்க ஒரு கோபாலன் இருக்கா, அங்க ஒரு கோபாலன் இருக்காங்க. கண்ணன் மாடு மேய்க்க அவ்வளவு மாடுகள். ஜோர அத்தியாச்சரியமான ஒரு விமானம். கோடி ஜென்ம சுகிருத்தம். இதெல்லாம் பாக்கிறதுக்கே நமக்கு பாக்கியம். இந்த மாதிரி ஒரு தேசத்துல இவ்வளவு அழகா இருக்கும். திருப்பதி விமானம் ரொம்ப வசதின்னு சொல்லுவோம். ஆனா அதை விட பெருசா இருக்கு ஆண்டாள் ரங்கமன்னாருடைய இந்த விமானம். பகவான் இங்க ஓங்கி உலகளந்த பெருமாளா அப்படி திருவிக்கிற அவதாரமா கால தூக்கின்னு இருக்க. ரொம்ப விசேஷமா எல்லா மூர்த்திகளும் பல 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 பலன்னு ஜொலிக்கிறது. அதுவும் மழையில நான் அலம்பி விட்ட மாதிரி ஆண்டாளுடைய கிருபை. பரவாசுதேவர் மாதிரி எல்லாரும் பகவான் ஜோரா வைகுந்தத்தில் இருக்கிற மாதிரியே உட்கார்ந்து அனுகிரகம் பண்றார். தூணை பிளந்து வரார் நரசிம்மர். பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்றார். இங்க உட்கார்ந்து மடியில போட்டு கிழிக்கிறார். மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறின். இங்கெல்லாம் ஆண்டாளையும் நப்பின்னை பிராட்டியும் அழகா ஆண்டாள் எழுப்புறா. கிருஷ்ணனையும் நப்பின்னை பிராட்டியும் எழுப்ப தாயாரும் இவளோட சேர்ந்து வர கடைசியில அவ்வளவு அழகா எல்லா பாசுரத்தோட வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனையும் முடிக்கிறார். வாச்சிண்டே ஆனந்தமா இதை நினைச்சுட்டு இந்த மார்பிலே ஓட்டுடலாம். ராதே கிருஷ்ணா. ராமானுஜர்லாம் அனுபவிச்ச ஒரு சந்நிதி. மணவாள மாமணிகள் நிகமாந்த மகாதேசிகர்லாம் ஆனந்தத்தை திளைச்ச ஒரு சந்நிதி நீங்க பார்த்துட்டு. ராதே கிருஷ்ணா.